அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாந்திரிக சூட்சும பரிகாரங்கள்லாம் என்னென்னு பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கடன் எந்த நாள்ல நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் வர நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம கடனோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட பொருளோ இதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த பணம் நமக்கு திரும்ப வராது. நம்ம ஒரு ஏமாளியா தான் இருப்போம். அதே போல பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா மனைவிமார்கள் விரதம் இருந்து முருகனி வள்ளியோ ஒன்னா வழிபட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கூடிய விரைவிலே பாத்தீங்கன்னா கணவன் கிட்ட நல்ல பெயரையும் கணவன் அவங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் நடப்பாங்க. இப்ப குடும்பத்துல ஒற்றுமை இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அந்த ஒற்றுமை அவங்களுக்கு சீக்கிரம் நிலைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களா இருந்தாங்கன்னா விசாக நட்சத்திரத்துல அவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலே அவங்க நினைச்ச மாதிரியே கணவன் அமைஞ்சு அவங்களோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்டை நட்சத்திரத்தை அப்ப பாத்தீங்கன்னா நீங்க மாந்திரிகம் பழகினீங்கன்னா அது சீக்கிரமா அவங்களுக்கு சித்தி ஆகும். அதே போல ஏதாவது ஒரு பெரிய நோய் தீராத நோய்கள் இருந்துச்சுன்னா கேட்டை நட்சத்திரத்துல அதுக்கு பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு சீக்கிரமான விடிவு கிடைக்கும். மரண பயம் உள்ளவங்க யாரா இருந்தாலும் கேட்டை நட்சத்திரத்துல அன்னைக்கு அவங்க பரிகாரம் பண்ணினாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து விடுபடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் அவங்க செய்யறாங்க இல்ல ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் பண்றாங்க அப்படின்னாலும் அது கேட்டை நட்சத்திரத்துல பண்ணினால் அவங்களுக்கு அது சக்சஸா மாறும். அவிட்டம் நட்சத்திர தண்ணிக்கு பாத்தீங்கன்னா எதிரிங்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அவிட்டம் நட்சத்திரத்துல அந்த பிரச்சனையை அவங்க மேற்கொண்டாங்கன்னா அந்த பிரச்சனையில இவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு இருந்தா அதுல இருந்து அவங்க விடுபடணும்னு நினைச்சு பரிகாரம் பண்றாங்க அப்படின்னா அது அவிட்டம் நட்சத்திரத்துல அந்த வேலையை அவங்க பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல திருவண்ணாமலையார வழிபட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசம் அவங்க வழிபட்டு இருந்தாங்கன்னா அவங்க அரசு வேலை ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இல்லாட்டி அரசியல் இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 3 மாசத்துக்குள்ளாரே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கை மேல பலன் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் செய்யறதா இருந்தீங்கன்னா இல்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா நீங்க வெளியிலே போற மாதிரி உங்களுக்கு இருந்தீங்கன்னா அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கையில ஒரு கஸ்தூரி மஞ்சள் கட்டையை நீங்க கையில எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க போற காரியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அந்த காரியம் சித்தி ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்ல புதுசா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த மாதிரி கட்டினீங்கன்னா ஒரு முழு மஞ்சள் கொட்டைப்பாக்கு அப்புறம் ஒரு சின்ன வெள்ளி தகட்டுல இது ரெண்டையும் ஒன்னா கலந்து அதை பாத்தீங்கன்னா ஒரு வெண்கல சொம்புல அதை போட்டுட்டு அதுல தண்ணி ஊத்தி இதை பாத்தீங்கன்னா வீட்டுல மேற்கு புறமா நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான தொற்று நோய் அது எல்லாருமே பாதிப்படைச்சிட்டு இருக்குன்னா ஒரு சின்ன மண் சட்டியில பாத்தீங்கன்னா மஞ்சளை லட்டு மாதிரி பிடிச்சி அதுல வச்சு ஒரு முட்டை போட்டு 2 நாணயங்கள் அதுல வச்சு கொஞ்சம் குங்குமம் போட்டு நோய்வாய்ப்பட்டவங்களோட தலைக்கு மேல பாத்தீங்கன்னா வலப்புறமா இடப்புறமா ஒரு 3 தடவை சுத்திட்டு அந்த 4 ரோடு சந்திக்கிற இடத்துல பாத்துட்டீங்கன்னா ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு அந்த பொருள்களோட சேர்த்து நம்ம தூக்கி வீசிட்டோம்னா அந்த தொற்றுநோய் உள்ளவங்களுக்கு அது ரொம்பவும் சீக்கிரமா குணமடைய ஆரம்பிச்சிடும். மிக்க நன்றி.